முடிகிறது. கணவன் மனைவிக்கு பிரச்சனைனா ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஏன்டா இது பண்ணிக்கிட்டோம் ஊழியர்கள் கூட இன்றைக்கி சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. ஆனால் குடும்பம் தேவனால் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். இது ஆலோசனையா இல்லை பிரசங்கமா இல்லை ஆண்டவர் உங்களுக்கு பேசணும்னு வைத்திருக்கிறாரா? ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் எந்த அளவினால உட்கார்ந்து இருக்கிறீர்களோ ஆண்டவரே உங்களோடு கூட பேசும் என்று இருக்கிறீர்களோ அந்த காரியத்தினால நான் நிறைய பிரயாணங்கள் இந்த 2 வாரமாக போயிட்டே இருக்கிறதுனால ஆண்டவரை விட்டுட்டனோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. ஊழியத்தை பார்க்காம குடும்ப காரியத்தை பார்க்குறோமே. அப்போ ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு பேசின ஒரு காரியம்தான் வீட்டு காரியங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒரு சபையின் வளர்ச்சி, ஒரு தனிநபரின் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆண்டவருக்குள்ள நல்லா வளரணும், ஒரு சபை நல்லா வளரணும் அப்படின்னா அதில் முக்கியமான காரியம் என்னவென்றால் ஒரு தனிநபருடைய வளர்ச்சியும் ஒரு சபையினுடைய வளர்ச்சியும் எதை சார்ந்து இருக்கிறது என்றால் குடும்பத்தை பேஸ் பண்ணி குடும்பத்தை மையப்படுத்தி தான் இருக்கு. குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு சபையில் உட்கார்ந்து ஆராதிக்க முடியாது. மனைவி கிட்ட கசப்பை வைத்துக்கிட்டு, கணவர்கிட்ட கசப்பை வைத்துக்கிட்டு, அம்மா அப்பா கிட்ட கசப்பை வச்சுக்கிட்டு, சொந்தக்காரர்கிட்ட கசப்பை வச்சுக்கிட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரலாம். ஆனால் ஒரு தாக்கம் இருக்காது, ஒரு மாற்றம் இருக்காது. கர்த்தர் ஆனால் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுவார். குடும்பம் ரொம்ப முக்கியம். நாம் தேவ ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஜனங்கள், இயேசுவை ஆராதிக்கிற ஜனங்கள், நல்ல பாடுகிற ஜனங்கள், நல்ல துதிக்கிற ஜனங்கள். ஆனால் எல்லாவற்றிலும் காட்டிலும் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி கர்த்தர் இந்த காலங்களில் பேசுகிறார். ஒருவேளை இந்த திருமணம் ஆகாதவர்கள் இருக்கலாம், ஆணவர்கள் இருக்கலாம். ஆண்டவர் ஒரு குடும்பத்தை கொடுப்பார். கொடுத்த குடும்பத்தையும் ஆண்டவர் அற்புதமாய் ஆண்டவர் நடத்துவார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கிறார். உடல் நலவு சரியில்லை. வியாதிப்பட்டு இருக்கிற எசேக்கியாவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி ஊழியக்காரர் மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி. கடவுள் பண்ணுறது நியாயமானு பாருங்களேன். ஒரு மனுஷன் வியாதியில் இருக்கிறான், நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் சுகம் கொடுத்துருவாருப்பா, ஜெபம் பண்ணுறோம் உனக்காக, ஆண்டவர் அற்புதம் செய்வார், நாங்கள் ஜெபிக்கிறோம், இப்படி தானே சொல்லணும். ஆனால் இந்த கடவுள் என்ன சொல்கிறாரு பாருங்கள், உன் வீட்டு காரியத்தை நீ ஒழுங்குபடுத்தும். யாராவது படுக்கையில் இருக்கும்போது நீங்கள் போய் அவங்கக்கிட்ட இப்படி சொல்ல முடியுமா? நீ சாக போகிற, நீ ஐசியூவில் உனக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு, நீ டாக்டர் எப்போன்னு ஏதோ சொல்கிறாரு, உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் போய் உன் பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வா, யார் பேரில் எழுதி வைக்கணுமோ எழுதி வைனா அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கணும்? நம்பிக்கை தானே கொடுக்கணும். ஆனால் கடவுள் எப்படி பேசுகிறாரு பாருங்கள். தீர்க்கதரிசி கொண்டு உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டேன்றார் ஆண்டவர். சில நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதமாக வருதோ இல்லையோ, இப்படியும் ஆண்டவர் பேசுகிறார். நியாயப்படி அங்கே வேறு யாராவது இல்லை, நம்மளே இருந்தாலும் நீங்கள் இருந்தால் எப்படி பேசியிருப்பீங்க தெரியல, நம்மளாக இருந்தால் கண்டிப்பாக பேசியிருப்போம். இப்படியா பேசுவீர்? முக்கியமாக அந்த ஊழியக்காரன் வீட்டுக்குள்ளே விடாதன்னு இருப்போம். இந்த ஏசையா தானே அவன் பேர். அவனை முதல்ல வீட்டுக்குள்ளே விடாத. எசேக்கியா சொல்லியிருந்தா நல்ல வார்த்தை சொல்கிறானா? ஒரு ஊழியக்காரன் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரணும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உன்னை நடத்துவார், நீ ஐசியூவில் இருக்கிற, ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு,
உனக்கு ஜெபம் பண்ணுறேன், இப்படி தானே நியாயப்படி பேசணும். ஆனால் கர்த்தர் என்ன வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாரு பாருங்க. அந்த வியாதிப்பட்ட எசேக்கியா கிட்ட, உன் வீட்டு காரியத்தை நீ என்ன செய்யும், ஒழுங்குபடுத்து. ஒரு ஆர்டருக்குள்ளே கொண்டு வா உன் வீட்டை. ஒழுங்கில்லாத வீடு. எசேக்கியா ஒரு நல்ல உத்தமன் தான், எசேக்கியா ஒரு நல்ல ராஜா தான், எசேக்கியா நல்ல ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தவர் தான். ஆனால் வீட்டு காரியத்தில் மைனஸ், வீட்டு காரியத்தில் ரொம்ப ரொம்ப மைனஸில் இருக்கிறார். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் சொல்லப்பட்டிருக்கு, புட் யுவர் ஹவுஸ் இன் ஆர்டர். ஒரு ஆர்டரில் குடும்பத்தை வைக்கலை எசேக்கியா. குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஃபேமிலி இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். குடும்பம் இல்லாமல், குடும்பத்தை ஒரு ஆர்டருக்குள்ளே ஒரு ஒழுங்குபடுத்தாமல் தேவன் எதையுமே செய்ய முடியாது. குடும்பத்தை பகைச்சி கொண்டு நம்மளால் வாழ முடியாது. குடும்பத்தை நேசிக்காமல் பிறரை நேசிக்கிறதுல லாபம் இல்லை. இவன் அம்மா அப்பாவை நேசிக்க மாட்டான், மனைவியை நேசிக்க மாட்டான், யாரையும் நேசிக்க மாட்டான் குடும்பத்தில். ஆனால் இயேசு நேசிக்கிறார்னு பலர் இடத்துல சொல்லி என்ன லாபம்? இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லி என்ன லாபம்? நீ உன் குடும்பத்தை நேசித்தோமா? என் மனைவியை நான் நேசித்தனா? ரொம்ப கவனமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். என்ன மாதிரி அமைதியாக இருக்கிறவன் இந்த உலகத்தில் கிடையாது போல் நான் நினச்சேன். அப்படி ஆண்டவர் ரட்சித்த பிறகு என்னை போல் ஒரு அமைதியான மனுஷன் யாரும் இல்லை. நல்லா திருந்திட்டோம், வாழ்ந்துட்டோம். கல்யாணம் ஆன பிறகு தான் தெரிஞ்சது பயங்கர கோபம். என்ன மாதிரி கோபக்காரன் யாரும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு புரியலை. நீர் குடும்பத்தை கொடுத்தா ஆசீர்வதிப்பேர் சொல்லியிருக்கிறேன். உன் மனைவி வீட்டோரமாக கனி தருகிற திராட்சை செடி சொல்லியிருக்கிறேன். இது என்ன திராட்சை செடின்னா முள்ளு மாதிரி இருக்குது. எனக்கு ஒரே கோபமாக இருக்குது. நான் தெரிஞ்சிருந்தா மனைவிட்ட சொல்லுவேன், கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் தெரிஞ்சிருந்தான், கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் தெரிஞ்சிருந்தான். ஆனால் ஆண்டவர் எதற்காக அதை கொடுத்துருக்கிறார் என்றால் ஒழுங்குபடுத்த, இறங்கி போக, தாழ்மையை கற்றுத்தர. முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணலாம். மனைவிட்ட சண்டை போட்டுட்டு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் கற்றுத்தருகிறார் ஆண்டவர். வீட்டு காரியம் ரொம்ப 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 முக்கியம். எசேக்கியாவுக்கு அதை தான் சொல்கிறார் ஆண்டவர். அவன் குணமாகிறத விட அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துகிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னா அப்போ தான் அவனுக்கு அந்த பயம் வரும். இது வரைக்கும் மனைவி கிட்ட ஏடிஎம் அக்கௌண்ட் நம்பர் கூட சொல்லியிருக்க மாட்டான், ஏடிஎம் நம்பர் கூட சொல்லியிருக்க மாட்டான். ஒரு 100 ரூபாய் எடுக்கணுன்னாலும் இவன் பைக்கில் போய் எடுத்துகிட்டு வருவான். ஆனால் மனைவி கிட்ட சொல்ல மாட்டான். ஆனால் அவனுக்கு ஒரு வியாதி வரட்டும், அவன் படுத்த படுக்கையாக இருக்கட்டும், பயம் வந்துடும். அதான் மரண பயம். உடனே என்ன பண்ணுவான்? மா நீ வாமா, இதான் என் நம்பரு, இதான் என் அக்கௌண்ட் நம்பரு, இந்த பேங்க்கில் பணம் இருக்குது, இந்த இடத்துல பணம் இருக்குது, கட்டிலுக்கு அடியில் பணம் வச்சுருக்கிறேன், தலகாணி உரைக்குள்ளே பணம் வச்சுருக்கிறேன். எப்போ அதெல்லாம் சொல்லுறான்? இல்லை பாருங்கள், அவனுக்கு பயம் வந்த ஒன்று தான் அதெல்லாம் சொல்கிறான். நம்ம எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்துருக்கிறார். ஏற்ற துணையை நமக்கு கொடுப்பார். சரியாய் குடும்பத்தை நடத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் வீட்டு காரியத்தை நம்ம ஒழுங்குபடுத்துகிறது ரொம்ப 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 முக்கியம். அதை சரிப்படுத்தாமல் நம்ம என்ன ஒரு காரியத்தை சபையிலே எதுலேயே செய்தாலும் நல்லா இருக்கும். ஆனால் வீடு ரொம்ப முக்கியம், குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இவ்வளோ நாள் எசேக்கியா வியாதிப்பட்ட பிறகு கூட ஜெபம் பண்ணல. எப்போ ஆண்டவர் நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரோ உடனே ஓடி போய் என்ன பண்ணுறார்? சுவர் பக்கமாக திரும்பி அழுது ஜெபம் பண்ணுறார். இது வியாதி வரப்பவே அழுது ஜெபம் பண்ணி இருக்கலாம்ல. எப்போ நம்ம பிழைக்க மாட்டோம்னு தெரிகிறதோ அப்போ தான் ஆண்டவர் இடத்துல போகிறோம். நல்லது தான். ஆனால் கர்த்தர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு டிரான்ஸ்லேட்டில் வித்தியாசமாக போட்டிருந்தது, கிவ் ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு யுவர் ஹவுஸ் ஹோல்டு. கடைசி நேரத்தில் என்ன சொல்லுகிறார்? உன் வீட்டு காரியத்தை செய்ப்பா அப்படின்னோன்னு ஒரு பதட்டம் வந்துருச்சு எசேக்கியாவுக்கு. ராஜா வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆண்டவர் மேக் எ பிளான். ஒரு குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுக்கிறார். ஒரு குடும்பத்தை ஆண்டவர்னால எப்படி நடத்த முடியும்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். பல தடவை சொல்லியிருக்கிறேன், எனக்கு தக்காளி வாங்க தெரியாது, வெங்காயம் வாங்க தெரியாது, கடைக்கு போய் மல்லிகை ஜாமான் பொருள் கூட வாங்க தெரியாது. ஆனால் ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வந்து வைக்கிறார்.
இதெல்லாம் எதற்குனா வீட்டு காரியம் ஒழுங்குபடுத்த ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார்? சரி செய்கிறார். இன்னைக்கு குடும்பத்தோடு கூட ஒரு நெருக்கம் இல்லாமல் மனைவி கிட்ட மறைத்தோ கணவன் கிட்ட மறைத்தோ ஆமென் எதிர்கால காரியத்தை நினைத்தோ வாழாதபடி வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. வீட்டில் ரொம்ப முக்கியமானவர்கள் பெண்கள். ஒரு பெண்கள் செய்கிற வீட்டில் வேலை மாதிரி ஒரு ஆண்களால் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை பெண்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு குணசாலியான ஸ்திரீ, ஆண்டவர் நீதிமொழிகளில் பேசுகிறார், குணசாலியான ஸ்திரீ வீட்டுக்காரியின் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வீட்டு மேலே ரொம்ப முக்கியமாக இருக்கிறா, தன் குடும்பத்தின் மேலே ரொம்ப கண்ணாக இருக்கிறா, பிள்ளைகள் மேலே ரொம்ப கண்ணாக இருக்கிறா, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுல அவள் கண்ணாக இருக்கிறா. ஒரு குணமுள்ள ஒரு ஸ்திரீயா இந்த சபையில் நீங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் கண்ணோக்கமாக இருக்கணும். என் பிள்ளைகள் மேலே ஆண்டவருக்குள்ளே வளர்றதில்ல, என் கணவர் நல்லா வரணும் என்பதில், என் கணவருக்காக ஜெபிக்கணும். கணவருடைய பாதுகாப்பு மனைவி கையில் இருக்குது. ஒரு வீட்டுக்கார் போகும்போது சொன்னாராம், இது எங்கே போகுது இந்த சனியை அப்படின்றது. என்ன சொல்கிற, சனியை போகும்போது எங்கே போகுது அப்படின்னு கேட்க. அந்த காரியம் எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி கணவரை கேட்குறாருன்னு பாருங்கள். உள்ளே வராராம் கணவர், சனியை வந்துருச்சுன்னு. யாரை சொல்கிறாருன்னு பார்த்தா கடைசியாக அந்த அம்மா வீட்டுக்காரனை தான் சொல்லுது. அப்படி சொல்லணுமா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் பெண்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் தான் ஜெபிக்கணும். போக்கிலும் வரத்தில் என் கணவரை பாதுகாக்கிறது எதுனா ஒரு பெண்களுடைய ஜெபம். ஒரு பிள்ளை நல்லா வளருகிறது எதுனா ஒரு மனைவியுடைய ஜெபம். ஆமென். ஒரு பெண்ணுடைய ஜெபம். ஆண்டவர் பெரிய ஒரு எழுப்புதலை ஒரே ஒரு அண்ணாளுடைய ஜெபத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி முழு உலகத்துக்கும் முழு தேசத்துக்கும் தீர்க்கதரிசியாக மாட்டினோம். உன் ஜெபம், குணசாலியனுடைய ஜெபம் வீட்டு மேலே கண்ணோக்கமாக இருக்கிறா. அது உங்களால தான் வீட்டை கட்ட முடியும். என் கணவர் சரியில்லை, என் கணவர் கோவப்படுறாரு, என் கணவரை மிஞ்சி என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் ஒரு பெண்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் இந்த வீட்டை இயேசு கிறிஸ்துவும் பார்க்குறோம், நிறைய ஊழியம் செய்கிறாரு. அங்கே போகிறாரு, கப்பர்நம்பு போகிறாரு, இங்கே வராரு, எருசலேம் போகிறாரு. ஆனால் ஒரு சில இடத்துல நீங்கள் அந்த வசனத்தெல்லாம் வாசிங்கன்னா இயேசு வீட்டுக்கு போனாருன்னு இருக்கும். ஊழியம் முடிஞ்சால் அவர் எங்கே போகிறாரு? வீட்டுக்கு போகிறார். இன்றைக்கி ஊழியக்காரங்க ஊழியம் முடிஞ்சால் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க கொடைக்கானல் அப்படின்றாங்க. ஃபுல்லாக ஊழியஞ்சான், அதனால் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். இயேசு வீட்டுக்கு போனார். ஊழியம் முடிஞ்சால் எங்கே வரணும்? நேராக வீட்டுக்கு போகணும். சபை முடிஞ்சால் எங்கே போகணும்? வீட்டுக்கு போகணும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு போனார் என்று வசனம் இருக்குது. ஒரு திமிர்வாதக்காரன் முடியாமல் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், அவனுக்கு அற்புதத்தை கொடுத்த பிறகு நீ உன் வீட்டுக்கு போன்றார் ஆண்டவர். அவனை கொண்டு போய் நீ ஊழியம் செய்யுன்னு சொல்லலை. எவர் அழைக்க ஆண்டவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். சிலர் வீட்டுக்கு போன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அற்புதம் பெற்ற திமிர்வாதக்காரன் வீட்டுக்கு போகிறான். ஸோ வீடு நமக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டுக்குள்ளே போனால் சமாதானம் இருக்கணும், தெய்வ பிரசன்னம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். எத்தனை வாட்டி தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறது? உள்ளே போனாலே நைன்றா அப்படின்னு சொல்லக்கூடாது. உள்ளே போனாலே குடைச்சலாக சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறா, அப்படி இருக்கக்கூடாது. வீடு ஒரு தேவ பிரசன்னம் நிறைந்த வீடாக இருக்கணும். நம்ம வீடு ஒரு ஏதேன் தோட்டத்தை போல இருக்கணும். நம்ம வீடு ஆண்டவர் நம்ம வீட்டை வேலியடைத்து பாதுகாத்து இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கணும், தேவ மகிமை இருக்கணும், ஜெபம் இருக்கணும், ஆவியானவர் இருக்கணும். ஆண்டவர் ஒரு வீட்டுக்குள்ளே போய் பந்தி இருக்கிறார். வசனம் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வந்து சாப்பிட முடியுமா? டைனிங்கில் உட்காந்து இயேசுவோட கூட சாப்பிட முடியுமா? இயேசு வீட்டுக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் இயேசு கிறிஸ்து வரணும். நாடகம் வரக்கூடாது. எங்கள் வீட்டில் டிவி கிடையாது. நாங்கள் ரசிக்கப்பட்டதுலேருந்து எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது. டிவி ஓடிட்டு இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து வரமாட்டார். அவர் நம்ம கூட உட்காந்து டிவி பார்க்க மாட்டார். அவர் நம்ம கூட உட்காந்து வீட்டு காரியங்களை விசாரிப்பார். நம்மளோடு உட்காந்து அவர் சாப்பிடுவார். அவர் அற்புதமான ஒரு இயேசு கிறிஸ்து. அவர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஒரு வீடு நல்ல ஜெபித்து பிசாசெல்லாம் விரட்டி நல்ல மகிமையான வீடாக சந்தோஷமான வீடாக இருக்கும். இப்போ இந்த விரட்டி விட்ட பிசாசு
இடம் தேடி அலையுது, எங்கே போய் உட்காரலான்னு. மறுபடியும் திரும்பி வருது, இந்த வீடு நல்லா இருக்குன்னு சொல்லி. அது வரும்போது 7 பிசாசை என்ன செய்தோம், கூட்டிகிட்டு வருதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம வீட்டை வேலி அடைக்க வேணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வீட்டை நீங்கள் வேலி அடைக்கணும், என் குடும்பத்தை நீங்கள் வேலி அடைக்கணும், வீட்டு காரியங்களை வேலி அடைக்கணும். கர்த்தர் பிசாசானவன் வருவான். ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் வேலி அடைத்து வச்சிருந்தார். ஆனாலும் பிசாசு உள்ளே இருக்கிறான், பேசுகிறான் ஏவாள் கிட்ட, போய் அந்த பழத்தை சாப்பிடு, போய் அந்த புடவையை எடு, உன் புருஷன்கிட்ட சொல்லி அந்த புடவையை எடு, விடாத. பிசாசு பேசுவான், நம்மளோடு கூட வந்து பேசுவான். உன் மனைவி ஏன் இப்படி பேசுகிறா, அவளை எதிர்த்து கேளுன்னுவான். உன் கணவர் ஏன் இப்படி பேசினா, அவளை விடாத, போய் எதிர்த்து கேளுன்னுவான். தாழ்ந்திருக்க ஆண்டவர் உதவி செய்வார். அமைதியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவார். பரிசுத்த ஆவியானவர் இடைபடுவார். ஆண்டவர் நமக்கு அந்த ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவர் நமக்கு தருவார். வீட்டு காரியத்தை நாம் ஒழுங்குபடுத்துகிறவர்களாய் மாற ஆண்டவர் உதவி செய்வார். நம்ம வீடு ஒரு ஏதேன் தோட்டம் நிறைந்த வீடாய் மாறணும், வறண்ட வீடாய் மாறக்கூடாது. ஆண்டவர் மேக் எ பிளான். நம்ம குடும்பத்தில் சில பிளான்களை வைத்திருக்கணும், திட்டங்களை வைத்திருக்கணும். இந்த வருடத்தில் என் குடும்பத்தோடு நான் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்தோடு சந்தோஷமாய் ஐக்கியமாய் இருக்க தேவன் விரும்புகிறார். இன்றைக்கி பலர் ஜெபிக்கிறான், குடும்பத்தை விட்டுடுறான். நீ குடும்பத்தை விட்டு 21 நாள் உபவாசம் இருந்து ஆண்டவர் பிரசன்னமாகுவார். குடும்பத்தை விட்டு அப்படி ஆண்டவர் இது பண்ணுறதில்லை. தேவன் குடும்பத்தை நேசிக்கிறார். ஒரு நாள் நான் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்தலத்துக்குள்ளே ஆண்டவர் பேசுகிறார், உன் மனைவி கிட்ட போய் இரு, உன் மனைவி கிட்ட போய் இருந்துட்டு வா. கர்த்தர் குடும்பத்தை நேசிக்கிறதுனால, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துறதுனால ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். நான் போகிறேன், குடும்பத்தில் அங்கே ஒரு காரியம் நடக்குது. குடும்பத்தில் சரியான நேரத்துக்கு போகிற ஆண்டவர் உதவி செய்கிறார். குடும்பத்தை ஒருபோதும் நீ குடும்பத்தை விட்டுட்டு வான்னு ஆண்டவர் சொல்லலை. உன் அம்மா அப்பாவை விட்டுட்டு நீ இயேசுவை ஏற்றுக்கோன்னு சொல்லலை. உன் மனைவி கணவனை விட்டுட்டு ஏற்றுக்கோன்னு சொல்லலை. ஒருவேளை அந்த சூழ்நிலையில் இருந்தால் ஜெபிக்கும்போது ஆண்டவர் மாற்றுவார். உன் குடும்பத்தை ஆண்டவர் மாற்றுவார். வீட்டு காரியங்களை ஆண்டவர் மாற்றுவார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை குடும்பத்தில் தேடணும். ஆண்டவரை முன்னாடி வைக்கணும். குடும்பத்தில் ஆண்டவரே, என் கணவன் மனைவியாய் நாங்கள் வாழுகிறோம், என்ன நீர் சித்தம் வைத்திருக்கிறீர்? ஒருவேளை திருமணம் ஆகாமல் இருந்தால் ஆண்டவரே, நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீர்? என் வாழ்க்கையை நான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். 2 தம்பதிக்கு குழந்தையே இல்லை. வேதத்தில் ரொம்ப நாளாக காத்திருந்தாங்க, குழந்தை இல்லை. தேவ தூதன் வானத்திலிருந்து இறங்கி சொல்லுகிறான், உனக்கு ஒரு குமாரனை நான் கொடுக்க போகிறேன், அவனுக்கு சிம்சோன்னு நீ பேரிடணும். அவன் என்ன செய்யணும், மதுபானம் குடியக்கூடாது, நீ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு திட்டத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு பிளானை ஆண்டவர் குடும்பத்தில் கொடுக்கிறார். நம்ம குடும்பத்தில் அந்த பிளான் இருக்கா? நம்ம குடும்பத்தில் அந்த தரிசனம் இருக்கா? ஆண்டவரே, என் வாழ்க்கை மாறணும்னா என் குடும்பம் மாறணும் ஆண்டவரே. நான் மாறணும்னா என் குடும்பம் மாறணும் ஆண்டவரே. என் மனைவி மாறணும், என் கணவர் மாறணும். என்னை நான் விட்டு கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். தேவ திட்டம் இருக்கா? இந்த மாதத்தில் இவ்வளோ வருமானம் வருது, இந்த வருமானத்தை நான் முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கிறேன்னா ஆண்டவர் அந்த பழக்கத்தை குடும்பத்தில் கொடுப்பாராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட நான் கொடுக்கிறேன்னா, என் சம்பளத்தை முதல்ல ஆசையாய் கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிறேன்னா, ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு பணங்களை கொடுத்தா கேளுங்க, என் மனைவி தான் சாட்சி. 50 ரூபானாலும் சரி, 500 ரூபானாலும் சரி, 5000நாலும் சரி, உடனே ஒரு பெட்டி வீட்டில் வச்சிருக்கிறேன், உடனே அதில் போயிடும் அந்த பணம். அது ஒரு ஆசை. ஆண்டவருடைய காரியத்தை கொடுக்கறதுல ஆசை இருக்கணும். அதனால குடும்பம் இது வரைக்கும் எந்த கஷ்டத்தையும் அனுபவிச்சது கிடையாது. பெரிய வருமானம் கிடையாது, பெரிய ஊழியம் கிடையாது, பெரிய சந்திப்பு கிடையாது. ஆனாலும் யார்கிட்டையும் கடன் வாங்கினது கிடையாது, யார்கிட்டையும் உதவி கேட்டது கிடையாது. ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறார். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த தேவனுடைய பிரசன்னம் வீட்டுக்குள்ளே இருக்கும், தேவனுடைய மகிமை வீட்டுக்குள்ளே இருக்கும். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். ஒருபோது நாங்கள் பிள்ளைக்காக ஜோமனதில்லை, ஊழியத்துக்காகவும் பரிசுத்தத்துக்காகவும் தேவ சித்தத்துக்காகவும் கணவன் மனைவியை ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஏற்ற வழியில் ஒரு ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். அவனை கொடுக்கும்போது சபையில் ஒரு ஆள் கிடையாது. என் மாம்ச எண்ணம் சொல்லுகிறது, நீ சபையில் யாருமே கிடையாது, ஒரு குழந்தை பிறக்க போது எப்படி அந்த குழந்தைய போஷிப்ப,
எப்படி அந்த குழந்தையை உன்னால் பராமரிக்க முடியும்? எப்படி அந்த குழந்தையோட தேவையை உன்னால் சந்திக்க முடியும்? கர்த்தர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த ஆண்டவர் சித்தம் வைத்திருப்பார் என்றால் கர்த்தர் குடும்பத்தை நடத்துவார். இதுவரை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். யார்கிட்ட கடனே வாங்கினது கிடையாது. இது வரைக்கும் கடனும் எங்களுக்கு கிடையாது. வாங்க போகிறது இல்லை, யார்கிட்ட கேட்க போகிறது இல்லை. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே கிரியை செய்கிறார். ஆண்டவரே அந்த குடும்பத்தை அழகாக வழி நடத்தி போகிறார். தேவ திட்டத்தை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வாங்க. முதலாவது எல்லாவற்றிலையும் தேவனை மகிமைப்படுத்துங்க. எந்த பொருள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் கையை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இந்த பொருளை நீ கொடுத்ததற்காக நன்றி. ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எங்கே வெளியே போனாலும் உடனே வண்டி எடுக்கும்போது ஜெபம் பண்ணுறோம். ஏன்? முதலாவது எல்லாத்தையும் ஆண்டவரை நம்ம மகிமையாய் முன்னாடி கொண்டு வந்து வைக்கணும். மேக் எ பிளான். சிம்சோனுடைய குடும்பத்தில் ஆண்டவர் திட்டத்தை கொடுக்கிறார். இந்த பிள்ளை இப்படி தான் வளரணும்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு இந்த சபையில் இங்கே வரணும், குடும்பமாய் வரணும், நீ வரணும்னு சொல்லி ஆண்டவர் முன்னாடியே திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். சிம்சோன் இன்னும் பிறக்கலை, ஆனால் வானத்திலிருந்து தேவதூதர் வந்து சொல்லுகிறார், இதே போல் ஒரு நாட்களில் கர்த்தர் உங்களோடு கூட நீங்கள் வருவதற்கு ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பங்கள் இந்த சபைக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்கு ஊழியம் வரதுக்கு முன்பாகவே நான் உங்களுக்காக ஜெபித்திருக்கிற ஆண்டவரே, என் சபையில் எந்த ஜனங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறீரோ என்னை நீர் ஆயத்தப்படுத்தும். ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். திட்டம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை கொண்டு வரலை. இட் இஸ் அ பிளான். எல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டம் பண்ணி உங்களை கொண்டு வந்து இந்த நாளிலே குடும்பத்தை குறித்து உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். இவ்வளோ திட்டத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார் சிம்சோனுடைய வாழ்க்கையில். சிம்சோன் வாலிபனாக வளர்ந்து வருகிறான். ஆனால் தேவனுடைய திட்டத்தை அவன் செய்யலை. அவன் ஒரு இடத்துக்கு போகிறான். போகும்போது பெலிஸ்தரில் ஒரு பெண்ணை கண்டு அப்படின்னு வசனம் இருக்குது. அவன் பார்வை ஒரு பெண்ணு மேலே பாரிடுச்சு. தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இல்லை என்றால் சிம்சோன் பார்த்ததை போல் அவன் பார்க்குறான். அவன் தாய்மார்கள் சொல்கிறாங்க, புறஜாதியான இடத்துல, ஆண்டவரை அறியாத இடத்துல நீ பெண் எடுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறான், அவன் என் பார்வைக்கு அருமையாக இருக்கிறா, எனக்கு அவதான் வேணும். நீ அநேகருடைய வாழ்க்கை வாட் யூ ஹாவ் டு சூஸ், நீ என்ன சூஸ் பண்ணுற அதை நோக்கி போகிறத பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் தாயின் கருவில் உருவாகும் உன்னை வேர்பிடித்து உன்னை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். உன் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை இழந்து போகிறதுக்கு சிம்சோன் பார்க்குறான். ஒரு பெண்ணை கண்டு எதை பார்க்குறோம்? வாட் யூ ஹேவ் எதை முன்னிறுத்தி பார்க்குறோம்? ஆண்டவர் கிருபை தர வேண்டும். அநேக நேரத்தில் வழி விலகி போகிற காரியம் இருக்கும். ஆண்டவர் கிருபை தர வேண்டும். பச்சை பசேன்னு இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும் பார்க்க. ஆனால் அதை நம்பி போகும்போது இழந்து போயிருட்டான் அபிஷேகத்தை. நல்லா நினச்சி பாருங்க. நல்ல வீரமாக இருந்த ஒருத்தன் மாவாட்டுறான். இந்த அதிகாரம் முடியும் போது மாவாட்டுறான். எப்படி இருக்கும்? அபிஷேகத்தோடு முன்னாடி நிற்கிற ஒரு மனுஷன் கையில் விலங்க மாட்டி மாவரைக்க விட்டுட்டாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய திட்டத்துக்கு விரோதமாக குடும்பமும் நம்மளும் எதிராக இருப்போம் என்றால், நீ சூஸ் பண்ணுறது நல்லது தான், நம்ம தேர்ந்தெடுக்கிறது நல்லது தான். ஆனாலும் அதில் தேவ திட்டம் இருக்கிறதா என்பதை நினைத்து பார்க்கணும். பெலிஸ்தரிய பெண்ணை பார்க்கறது தப்பு இல்லை. பெலிஸ்தியர் பெண்ணு கர்த்தரா கொண்டு வந்தாரா? ஏற்ற துணையை ஆண்டவர் கொண்டு வந்தாரா? இழந்து போனாமா அபிஷேகத்தை, இழந்து போனா ரட்சிப்பை. விளங்க மாட்டிட்டான் கையில். உன்னை சிறையிருப்பில் கொண்டு போயிட்டான். வாழ்க்கை அடிமைத்தனத்தில் கொண்டு போயிடுவான். பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடுவான். முன் நிலைமையை காட்டிலும் பின்னிலைமை மோசமாகப்பட்டது. அவன் தெளியால் மடியில் படுத்திருக்கிறான். வசனம் இருக்கு. அவளை மேற்கொள்ள முடியல. மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருவார். தேவ திட்டத்தை இழந்து போயிடாதீங்க. ஆண்டவர் குடும்பத்தில் ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த குடும்பம் இந்த நாளில் இங்கே வர வேண்டும், இந்த சபைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும்.
உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்க வேண்டும், ஏற்ற துணையை கர்த்தர் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். இழந்து போகாத அளவுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. மேக் எ பிளான். ஒரு பிளான் வைத்துக்கோங்க. கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு பிளானை வைத்திருப்பார். ஆண்டவருக்காக வாழ்கிறதுக்கு ஒரு பிளானை வைங்க. கர்த்தர் அதில் செயல்படுவார். நோவாவுடைய குடும்பத்தை பார்க்கிறோம். ஆமென். எல்லா ஜனமும் பாவம் செய்யும் போது அவனுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு குடும்பத்தை வைத்திருந்தான். அந்த பேழைக்குள்ள அவனும் அவனுடைய பிள்ளைகளும் குமாரத்தி அவனுடைய மருமக்களும் மாத்திரம்தான் பிரவேசித்தாங்க. இன்னைக்கு நீங்கள் பிரவேசிக்கணும் பரலோகத்துக்குள்ள. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்தணும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் நான் என்னென்னதெல்லாம் குறைந்து போயிருக்கிறேனோ இன்றைக்கு நான் அதை சரிப்படுத்த கர்த்தர் கிருபை தருவார். ஒருவேளை ஆண்டவர் உன் திட்டத்துக்கு விரோதமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆண்டவரே, நான் நேசித்தது இது, நான் விரும்பின காரியம் இது, என் குடும்ப காரியம் இது, ஆனால் எனக்கு எதிர்மறையாக இருக்கிறது என்று நினைத்தா கவலைப்படாத. அதை காட்டில் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். நான் உங்களுக்கு அது சாட்சி. ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். என்னை பல தடவை ஆண்டவர் பேசினார், நீ பொள்ளாச்சி போகணும். நான் போகவே மாட்டேன்னு ஜெபம் பண்ணேன். நான் அசிஸ்டண்ட்டாக பாஸ்டராக போட்டிருக்கேன். நான் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணேன், பொள்ளாச்சி போக மாட்டேன் ஆண்டவரே. நான் இந்த சென்னை பட்டணத்தில் என்னை அழைத்தீரே, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் என்னை விடலைம்மா. என் திட்டம் பொள்ளாச்சி போகிறது கிடையாது. என் திட்டம் இங்கே இருந்து ஆண்டவர் சித்தத்தை செய்கிறது. ஆனால் ஆண்டவர் விடலை. ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு நீ போய் தான் ஆகணும். ஆண்டவர் அனுப்புகிற இடத்திற்கு நீ போய் தான் ஆகணும். தேவன் உன்னை கொண்டு திட்டம் வைத்திருக்கிறார். நீ வீட்டு காரியத்தை, ஒரு குடும்பத்தை உன்னால் நடத்த முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுக்கு கீழ்ப்பட்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ போன ஆண்டவர் சொன்னார். போனேன். போய் அசிஸ்டண்ட் ஆகி 2 மாதம் ஏற்ற துணை அங்கே ஆண்டவர் நிச்சயம் பண்ணார். 2 மாதம் 2 மாதத்தில் நிச்சயம் பண்ணி 4 மாதத்தில் திருமணமாகி திரும்பி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். போகும்போது ஒரு பேக்கோடு போனேன், வரும்போது 4-5 பேக்கோட மனைவியோடு வர ஆண்டவர் உதவி செய்தார். பார்த்தியா, ஒரு ஷூகேஸு தான் 1500 ரூபா ஒரு ஷூகேஸ். வரும்போது பார்த்தியா எத்தனை ஷூகேஸு, எத்தனை துணி. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டு வருவார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். குடும்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். எப்படி ஏற்படுத்துகிறார் பார். 550 கிலோமீட்டர் தூரம் நம்பி போகிற ஆண்டவரை நம்பி, எந்த ஊருன்னு தெரியாது, யாருன்னு தெரியாது. நான் வீட்டு காரியத்தை ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிறார். வீட்டு காரியத்தை ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். இன்றைக்கி நான் ஒரு குடும்பஸ்தன், என்னாலே அதை நம்ப முடியல. இன்னி வரைக்கும் ஒரு ஞானம் இல்லாதவன் நான். ஒரு என்ன சொல்கிறது, குடும்பத்தை எப்படி நடத்தணும், என்ன செய்யணும், என்ன வாங்கணும் ஒன்றும் தெரியாது. எங்கள் அம்மா என்னை திட்டாத நாட்கள் இல்லை, எங்கள் அப்பா என்னை திட்டாத நாட்கள் இல்லை. இப்படி ஒரு மரமண்டையாக இருக்கிறிய, எப்பட்றா நீலான்னாங்க. கவலையே படாது. ஆண்டவருடைய திட்டம் நமக்குள்ளே இருந்ததுன்னா கர்த்தர் உன்னை நடத்துவார். வீட்டை இன்றைக்கி நடத்த கிருபை தேறார். அம்மா அப்பா பார்க்குறாங்க. ஆண்டவர் நல்ல உற்சாகமாய் நம்மளை கொண்டு நடத்துவார். அந்த வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். ஒரு மனைவி அந்த வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். ஒரு வீட்டில் இருக்க மகன் பெற்றோருடைய காரியத்தில் வீட்டு காரியத்தை அவனும் ஒழுங்குபடுத்தணும். எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆண்டவர் குடும்பத்தில் கொடுத்துருக்கிறார். இப்போ நான் என் மாமனார் இருக்கிறாங்க, நான் ஒரு மருமக. இப்படி பல உறவுகள் பல ரோலை ஆண்டவர் மாற்றுறாரு. எல்லாத்துக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. மாமியார் வீட்டுக்குள்ளே வந்த உடனே மூஞ்சி மாறிடக்கூடாது. சோத்திரம். மருமக உள்ளே வந்தோடனே மாமியாருக்கு என்ன பண்ணக்கூடாது, மூஞ்சி மாறிடக்கூடாது, எரியக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். என் மருமக வந்துட்டா சந்தோஷமாக இருக்கணும். ஒரு நாள் உபவாச ஜெபத்தில் பிரசங்கம் பண்ண, அதுதான் நகோமி போன்றா, ஆனால் ரூத்து போல. என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்கள், மாமியாருக்கும் மருமகளுக்கும். ஒருத்தி ஓடிட்டா. அப்படி இருக்கக்கூடாது. மருமக உள்ளே வந்தால் சந்தோஷமாக இருக்கணும். மச்சம் உள்ளே வந்தால் சந்தோஷமாக இருக்கணும். இவனா இவன் உள்ளே வந்துட்டானா எரிச்சலாக இருக்கக்கூடாது. உறவுகளை பலப்படுத்த கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்ட்ரென்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் குடும்பத்தில் இருக்கணும். ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு உறவு, ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அது இருக்கணும். மாமியார் வந்தால் டீ போட்டு தருயான்னு கேட்கணும். குடிக்கிறாங்க குடிக்கல. ஏன் மாமியார் குடிக்கவே மாட்டாங்க, நீ கேட்டியா?
கொடுக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தர் உன்னை அதற்கு தான் தலைமைத்துவமாக வைத்திருக்கிறார். மருமகள் சொல்லி ஒரு தலைமைத்துவத்தை வைத்திருக்கிறார். மாமியார் கேட்கணுமா, பரவாயில்லையா உனக்கு ஏதாவது நான் செய்யணுமான்னு. ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தலைமைத்துவத்தை கொடுத்திருக்கிறார். நீ பெருசா நான் பெருசா பார்க்கறதுக்கு இல்லை. குடும்பத்துக்குள்ளே மன்னிப்பு இருக்கணும். அந்த மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்கணும். அது பெரியவங்களாக இருக்கலாம், சின்னவங்களாக இருக்கலாம், எதாக இருக்கலாம். சாரி, தப்பே கிடையாது. எங்கள் மாமனார்கிட்ட எத்தனை வாட்டியாக சாரி கேட்டிருக்கிறேன். பொண்ணை கட்டிட்டு வந்ததுனால நம்ம என்ன வீராப்பா, சாரி மாமா. மன்னிப்பு கேட்கணும். எத்தனை முறை எங்கள் குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். இறங்கி போக ஆண்டவர் கிருபை தருவார். இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு, இந்த வீராப்பா பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அம்மா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அம்மி நான் பண்ணது தப்பு தான், நீ பண்ணது நியாயமாகவே இருக்கட்டும், மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்கணும் குடும்பத்தில். அது மாதிரி மன்னிக்கணும். எவ்வளோ பேசுன நீ, மன்னிக்கிறவர்களாக இருக்கணும் குடும்பத்தில். மனைவியை மன்னிக்கணும், கணவனை மன்னிக்கணும். இதுவரை சாட்சியாக சொல்ல முடியும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தில் ஒன்று நான் கேட்கலனாலும் என் மனைவி இறங்கி போவாங்க, என் மனைவி இல்லைன்னா நான் இறங்கி போகிறோம். யாரோ ஒருத்தர் இறங்கி போகணும். அவள் வரட்டும் பார்த்துக்கிறேன், நம்மக்கிட்ட தானே வரணும், அப்படி இருக்கவே கூடாது. அது ஆண்டவர் விரும்ப மாட்டார். அதுக்கு ஆண்டவர் அப்படி இல்லை. அவளா வரட்டும், அவளா பேசட்டும், அவங்களா வரட்டும், அவங்களா பேசட்டும். அது வர வரைக்கும் அவங்க வரவும் மாட்டாங்க, நீங்களும் போகவும் மாட்டீங்க. கர்த்தருடைய வருகைக்குள்ளேயும் நம்ம எடுத்துக்கொள்வதற்கு சந்தேகம்தான். அதனால் கவனமாக இருந்து குடும்பத்தை நடத்த ஆண்டவர் கிருபை தருவாராக. மன்னிப்பு கேட்கணும், மன்னிக்கணும். ஒருவர் மன்னியுங்கள் தான் வசனம் சொல்லியிருக்கிறது. கூட இருக்கிற இவங்களை மன்னிக்காமல் யாரோ ஒருத்தரை மன்னித்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி வருகிறதுல ஒரு பயனும் இல்லை. அதில் அந்த ரட்சிப்பில் ஒரு சந்தோஷம் இல்லை. நான் சரியில்லாமல், என் குடும்பம் சரியில்லாமல் எப்படி நிற்க முடியும்? மன்னிப்பு கேட்கணும். நம்ம பக்கம் நியாயம் இல்லாமல் இருக்கலாம், நீ தப்பே பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள ஆவியானவர் இருந்தால் அவர் மன்னிப்பு கேட்க வைப்பார். அதில் நம்ம குறைஞ்சி போக மாட்டோம். அதற்கப்புறம் ஆண்டவர் நம்மளை மகிமையாய் நிறுத்துவார். ஆமென். அவர்கள் முன்னாடி சாட்சியாய் உன்னை ஆண்டவர் நிறுத்துவார். கர்த்தர் பெரிய மாற்றத்துக்கு நேராக நடத்துவார். அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஒரு ஆரோக்கியமுள்ள உறவு இருக்கணும். அம்மா கிட்ட மன்னிச்சிருங்கம்மா, நான் தெரியாமல் பேசிட்டேன். அப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாமல் பேசிட்டேன், இனி கவனமாக இருக்கிறேன். இப்படி ஒவ்வொருக்கொருவர் மன்னித்து போகும்போது அது ஆரோக்கியமுள்ள குடும்பமாய் மாறுதா. இந்த வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தாமல் எப்படி நான் வாழ முடியும்? எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்? இன்னும் மன்னிப்பு கேட்கலையே, இனி நான் அவங்க கிட்ட பேசலையே, இன்னும் அந்த குடும்பத்தோடு எனக்கு கசப்பு இருக்கிறது. எப்படி தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும்? காணிக்கை போடுகிறதுக்கு முன்பாக ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், நீ காணிக்கை போடு, நீ ஒப்புரவு ஆகிட்டு வந்து காணிக்கை போடு. உன் காணிக்கை எப்படி அங்கீகரிக்கப்படணும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார், எப்படி உன் காணிக்கை நான் எடுப்பேன்ப்பா? நீ அவட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறல்ல, உன் காணிக்கை நான் எப்படி எடுக்க முடியும்? நான் பார்க்காம இருக்கலாம், மற்றவங்க பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருல்ல. சில பேர் மன்னிப்பு கேட்பான், உள்ள கசப்பு வச்சுக்கிட்டே மன்னிப்பு கேட்பான், அதையும் கர்த்தர் பார்க்கிறார். மன்னித்து போவதற்கு ஆண்டவர் கிருபை தருவார். குடும்பத்தில் உங்கள் வீட்டு காரியங்களை, இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களை ஒழுங்குபடுத்தும் போது தான் தேவ ஆவியானவர் குடும்பத்தில் அசைவாடுவார். அவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். குடும்பத்திற்குள்ள ஆண்டவர் அசைவாட கிருபை தருவாராக. இப்படி எல்லா குறைவுபட்ட காரியத்தை, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியா ஒரு பெரிய ராஜா. அவர் கட்டளை இட்டார்னா வேலைக்கு வருகிறதுக்கு 1000 பேர் இருக்கிறான். ஒரு ராஜாவுடைய குடும்ப வீட்டு காரியம் ஒழுங்காக இல்லை. கர்த்தர் அதை பார்க்கிறார். இன்றைக்கி பெரிய ராஜாவாக இருக்கலாம், நான் பெரிய ஆட்களாக இருக்கலாம், பெரிய பொன் வெள்ளியை கொண்டவனாக நான் இருக்கலாம், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் ஒரு பெரிய ஊழியக்காரனாக இருக்கலாம், மனைவியோடு சேர்ந்து வாழ முடியலைனா, மனைவியோடு கசப்பு இருந்துக்கிட்டா எப்படி வாழ முடியும்? அந்தந்த காரியத்தை ஒழுங்குபடுத்த ஆண்டவர் கிருபை தருகிறார். பவுல் தீத்துவை பார்த்து ஒரு இடத்துல சொல்லுகிறார், குறைவானதை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி. உங்களுக்குள்ள குறைவானதை முதல்ல ஒழுங்குபடுத்தினா டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நான் எடுத்துக்கணும்.
நான் என்ன செய்யணும்? மற்றவனை குற்றம் தீர்க்கிறதுக்கு முன்பாக நான் குற்றவாளியான்னு பார்க்கணும். இந்த பாஸ்டர் ஒழுங்கு இல்லை, இந்த பாஸ்டர் அப்படி இருக்கிறார், இந்த பாஸ்டர் இதை கேட்குறாரு. நான் ஒழுங்கா? ஆண்டவரே நான் ஒழுங்காக இருக்கணும். அதனால தான் இன்னி வரைக்கும் எந்த ஊழியக்காரங்களும் நாங்கள் பார்க்குறதும் கிடையாது, யாரையும் பார்த்து குற்றமும் சொல்கிறதும் கிடையாது. நமக்குள்ள 1000 குற்றங்கள் இருக்கும். அந்த இன்னும் நான் பார்க்காம எனக்குள்ள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுக்கணும். என் குறைவை மாற்றணும். என் குறைவை நான் மாற்றுறதுக்கு ஓடணும். அடுத்தவனை குற்றம் காட்டி முதல்ல உன் கண்ணில் இருக்க தூசியை ஆண்டவர் எடுக்க சொல்கிறார். என் கண்ணில் தூசி இருக்குது, அதை விட்டு நான் அடுத்தவன் கண்ணில் இருக்குதுன்னு சொல்கிறதுல எப்படி? என் மனைவியை சொல்கிறதுல நான் எப்படி? நான் ஒழுங்காக இல்லாமல் என் மனைவி நீ ஒழுங்காக இரு, ஒழுங்காக ஊழிய செய் அப்படி சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? இப்படி நீங்களே யோசித்து பார்க்கணும். இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமுள்ள குடும்பத்தை உருவாக்க கர்த்தர் விரும்புகிறார். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் இந்த நாளிலே நம்மளோடு கூட பேசுகிறார் என்றால், ஏன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தை வைத்து ஆண்டவர் செயல்படுத்துகிறார். உங்களுக்கு விரோதமாக எதுவும் எழும்பாதபடி ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். தேவ தூதர்கள் உங்கள் குடும்பத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். தேவ பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய அசைவாடுதல் உங்கள் குடும்பத்தில் இருக்க வேண்டும். நீ தேவ பிரசன்னத்தில் இருக்க வேண்டும். கர்த்தர் இதை தான் விரும்புகிறார். அதனால தான் உங்கள் குடும்பத்தை ஒழுங்குபடுத்த ஆண்டவர் இன்றைக்கு பேசுகிறார். சில நேரத்தில் மனைவி கிட்ட பேசிட்டு நான் பாட்டு தூங்கிடுவேன். அப்புறம் இடையில எழுந்திரிச்சு பார்த்தா மனைவி அழுதுகிட்டு இருப்பான். ஏன்னா கோபத்தில் பேசிடுவேன். இப்போ ஆண்டவர் பேசுவார். உடனே மன்னிப்பு கேட்பேன். என்னை மன்னிச்சிரு. அவர் சொல்ல நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது. சரி சாரி. சூரியன் அஸ்தமாகிறதுக்கு முன்பாகவே எல்லாவற்றையும் தணிக்க ஆண்டவர் கிருபை தருவார். உங்கள் குடும்பத்தை முதல்ல ஒழுங்குபடுத்துங்க. ஆண்டவரே இதை நான் இந்த குடும்பத்தில் இதை நான் செய்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். என் குடும்பம் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும். என் குடும்பத்தில் சந்திக்கப்படாதவங்க சந்திக்கப்படணும். என் குடும்ப காரியத்தை நான் ஒழுங்குபடுத்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உன் குடும்பத்தில் ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. எந்த குடும்பத்தில் ஜெபத்துக்கு தடை வருகிறதோ அந்த குடும்பம் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அனுபவத்தோடு சொல்லுகிறேன், அது ரொம்ப கஷ்டம். ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. கணவன் மனைவி பிரியவே கூடாது. அது பிரியறதா இருந்தால் ஜெபத்துக்கு தான் பிரியணும். சில நேரத்தில் நான் உபவாசம் இருந்து தனியாக போய் ஜெபம் பண்ண போவேன். என் மனைவி அனுமதித்தால் தான் போவேன். அதுக்காக நான் ஊழியக்காரன் தானே, என் மனைவி விட வேண்டியதானே. கர்த்தர் அதற்கு தான் வைத்திருக்கிறார். குடும்பத்தை ஒழுங்குபடுத்தணும். குடும்ப காரியம்னு ஒன்று இருக்குது. அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். மனைவி அனுமதித்தா, கணவன் அனுமதித்தா, நீ போய் என்ன பண்ணலாம்? ஜெபம் செய்யலாம். ஒரு ஜெபத்துக்கு ஆண்டவரோடு தான் இருக்க போகிறோம், ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கே ஆண்டவர் ஒரு முறையை வச்சிருக்கிறார். உன் மனைவி உன் கணவன் என்ன செய்யணும்? தடை வரக்கூடாது ஜெபத்துக்கு. பிள்ளைகள் தடையாய் வரக்கூடாது ஜெபத்துக்கு. ப்ரேயர் பண்ணணும். அந்த ப்ரேயர் லைஃப் வீணாக போயிடக்கூடாது. பிசாசு அதுதான் நிற்கிறான். உங்கள் உபவாசத்துக்கு ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. தடை வராதபடி கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நீ என்ன முக்காடு போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு கணவர் கவனிக்காமல், கணவருக்கு தேவையானதை செய்ய மாட்டாமல் ரூமை பூட்டிட்டு ஜெபிக்க சொல்லலை ஆண்டவர். அவர் வருவார், அவர் டயர்டாக இருப்பார், ஒரு டீ போட்டு தரணும், என்ன வேணும்னு கேட்கணும். இந்த அம்மா முக்காடை போட்டு அந்நிய பஸ்ஸில் ஏதோ பேசிக்கிட்டு இருந்துட்டு கணவருக்கு கோவம் வருமா வராதா? கவனிக்க வேண்டிய காரியத்தை கவனிக்காமல் நீ முக்காடு போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா என்ன? தடை வராதபடி ஞானமாய் ஜெபிக்க ஆண்டவர் கிருபை தருவார். மனைவியை விசாரிக்க மாட்டான், ஆனால் ஜெபத்தில் போய் ஆண்டவர் விசாரித்துட்டு இருக்கிறான். ஆண்டவரே நீர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், நல்லவர் தான். மனைவியை விசாரிச்சியா? நீ மனைவியை கேட்டியா? மனைவி சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கியா? சாப்பாடு நல்லா இல்லைன்னா 3 வருஷம் நான் சாப்பிட்ட சாப்பாடு பைபிள் காலேஜில் அந்த மாதிரி உப்பு இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதனால தான் இன்றைக்கி மனைவி செய்கிற சமையல் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஸ்தோத்திரம், ஆண்டவர் கிருபை தருகிறார். அதனால் மனைவி நீ என்ன நல்லா சமைக்கலைன்னா கேட்குறேன். ஒரு நாள் காரம் இருக்கும், ஒரு நாள் உப்பு தெரியாமல் இருக்கும், ஒரு நாள் முடி இருக்கதா செய்யும், ஒரு நாள் இல்லாமல் இருக்கதா செய்யும், ஒரு நாள் நல்லா இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் அதோடு ரொம்ப மோசமாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். அது உடனே சண்டை போட்டுறக்கூடாது.
ஆண்டவர் அந்த கிருபையை தருவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். இது வரைக்கும் என் மனைவி செஞ்ச சமையல் நல்லா இல்லைலாம் சொல்லலை. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நல்லா தான்மா சமைக்கிறேன். ஆனால் அப்படி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஹோட்டலில் போய் சொல்கிறோமா, சண்டை போடுறோமா? இந்த கிருபைகளை ஆண்டவர் தருவார். ஒரு ஜெபத்துக்கு தடை வராதபடி ஆண்டவர் உதவி செய்வார். சபைக்கு தடை வராதபடி ஆண்டவர் உதவி செய்வார். குடும்பத்தினால சபைக்கு வருகிறது தடைப்பட்டு போகக்கூடாது. பிசாசு அதை தான் விரும்புவான். உன் அப்பா மூலியமாக பேசுவான், போகாத. உன் அம்மா மூலியமாக சண்டை போடுவான். எப்போ கிளம்புறோமோ அப்போ தான் பிரச்சனை வரும், அப்போ தான் எல்லாம் வரும். ஆனாலும் தடை வராதபடி, சபைக்கு தடை வரக்கூடாது. குடும்பம் சபையாய் வந்து ஆராதிக்கணும். குடும்பம் சபையாய் வந்து தேவனை தரிசிக்கணும். பரிசுத்தரை தரிசித்துட்டு போகணும். வார்த்தையை சுமந்துட்டு போகணும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஆண்டவரே, உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கே நீ அதை ஆயத்தப்படுத்து. என் மனைவி சொல்லுவாங்க, நான் அப்போவே குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணுவேன், எதிர்கால குடும்பத்துக்காக அப்போவே ஜெபம் பண்ணுவேன். அதனால தான் இன்றைக்கி என்ன செய்ய முடியுது, நடத்த முடியுது. இப்போலேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை தருவார். ஏற்றத்துணை வந்த உடனே பார்த்துக்கலான்னு இல்லை. 3.5 வருஷம் நான் ஏற்ற துணைக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என்னை கிண்டல் பண்ணாத ஆட்கள் கிடையாது. பைபிள் காலேஜில் எல்லாரும் எப்போ பாரு பொண்ணுக்கே ஜெபம் பண்ணுறான், சீக்கிரத்தை கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு கிடையாது. நீ ஜெபித்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். ஆண்டவர் கொண்டு வருவார். ஆண்டவர் திட்டம் வாழ்க்கையில் நிறைவேறும். கிண்டல் பண்ண ஒருத்தனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கா. இப்போ கேட்குறா எப்படி ஜெபம் பண்ணணும், என்ன செய்யணும்னு. ஆண்டவர் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த தேவன் உதவி செய்வார். எசேக்கியாவுக்கு அதுக்கப்புறம் தான் ஞானம் வருது. அச்சோ, நான் வீட்டை இப்படி வச்சுருக்கேனேன்னு போய் அழுது ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் ஆயுசு நாட்களை என்ன செய்கிறார், கூட்டி கொடுக்குறார். அவன் வெள்ளியும் பொண்ணும் எல்லாத்தையும் என்ன செய்கிறான், அதை அடுத்த வாரிசுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். செத்த பிறகு ஒரு ஊழியக்காரர் மரித்து போனார். எங்கெங்கேயோ இடம் வாங்கி வச்சுருந்தாராம். இன்றைக்கி அந்த இடம் எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த ஊழியக்காருக்கு தான் தெரியும். எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த தேவன் உதவி செய்வார். தேவன் கிருபை செய்வார். இன்றைக்கு இந்த வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துறதுல எனக்கு ஒரு ரோல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் வீட்டில் ஒரு பையனாக இருக்கலாம், ஒரு மருமகனாக இருக்கலாம், ஒரு மருமகளாக இருக்கலாம். என்ன ரோல்? ஆண்டவரே, அதை நான் ஒழுங்குபடுத்தும் போது ஆவிக்குரிய காரியத்தில் வளர ஆண்டவர் கிருபை தருவார். முதலாவது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற ஜனங்களே, குடும்பத்தை முதல்ல நேசியுங்க. குடும்பத்தை நேசித்தால் தான் ஆவியானவர் உள்ள வாசம் பண்ணுவார். ஆவியானவர் உள்ள வந்தால் தான் உங்களை நிரப்புவார். அவருடைய நிரப்புதல் உங்களுக்கு இருந்தால் தான் மகிமையான காரியத்தை குடும்பத்தின் மூலியமாய் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லமை இருக்கிறார். அந்த வாழ்வின் மாற்றம் என்று சொல்லுகிற இந்த சபையில் உங்கள் குடும்பங்கள் ஒரு மாற்றத்துக்குள்ளே வர ஆண்டவர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீரப்பா. வீட்டு காரியங்களை நாங்கள் ஒழுங்குபடுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எந்தெந்த காரியத்தில் நான் ஒழுங்குபடுத்த உதவி செய்யும்.